ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அமேசிங் தாட்ஸ் ஆஃப் மீ. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டை பார்க்குறப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு தெரியுமா? நம்ம ஊரில் இந்த கல்யாண வீடுகளில் கடைசி பந்தியில் சாப்பிட்றவன் நிலமை தான் ஞாபகத்துக்கு வருது. சோறு இருக்கும் ஆனால் சாம்பார் இருக்காது, சாம்பார் இருக்கும் ஆனால் அப்பளம் இருக்காது. அதே மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டில் பால் இல்லை, டீ தூள் இல்லை, மைக் இருக்குது ஆனால் மாற்றுறதுக்கு ஆள் இல்லை. மொத்தத்தில் ஒரே ரணகலம் தான் மக்களே. சரி, அந்த ரணகலத்தில் இன்றைக்கி என்னென்ன கூத்து நடந்துருக்குதுன்ட்டு ஜாலியாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோமோ 2ல் பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஜேக்கு அகெயின்ஸ்டாக தீர்ப்பு வந்துருச்சு போலங்க. பார்வதிக்கு ஃபேவராக தீர்ப்பு வந்துருச்சு போல். ஸோ எஃப்ஜே பார்வதி மேலே சில இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னார்னா, லவ் கண்டென்ட் பேசி தான் நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னார். சொல்லிவிட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ப்ரூவ் ஆச்சுல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அதை என்ன பண்ணுறாங்கன்னா, பார்வதி தோத்ததை அவனால் ஜீர்ணிச்சிக்க முடியல, என்னமோ இந்த அம்மா ஜீர்ணிச்சிக்கும், அந்த மாதிரி ஜீர்ணிச்சிக்க முடியல, அதனால தான் அவன் அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வழக்கறிஞரான சபரிக்கிட்ட போய் சொல்கிறாங்க. எனக்கு இது என்னமோ எஃப்ஜே கலாய்ச்ச மாதிரி தெரிலங்க. சபரியை நீ அட்வொகேட்டாக வந்ததுனால தான் அவன் ஜெயிக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஆனால் எனக்கு தெரியலை அப்படி தானே என்னன்ட்டு. நீங்கள் எபிசோட் பார்த்துட்டு நீங்களே நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே, அப்படி இருக்குமா என்னன்ட்டு. அதுக்கப்புறமா அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில் பார்வதியும் கம்ருதீனும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாங்கள் ஜாகிங் ஓடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை கழட்டி டேபிள் மேலே வச்சுட்டு ஓடிருக்காங்க மக்களே. அதை பார்த்துட்டு வீட்டு கேப்டனான அமித் தலை தெறிக்க ஓடி ஐயையோ மைக்கை போட்டு ஓடுங்கடாடே அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிவிட்டு, ஏன் நீங்கள் மைக் போடாமல் ஓடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, மைக் இடித்து கம்ருதீனுக்கு காயமாயிருச்சுங்களாம் அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல. அதனால அமித் வார்ன் பண்ணிட்டு போனார். அவர் வார்ன் பண்ணிவிட்டு உள்ளே போய் அவரோட வேலையை பார்க்கறதுக்குள்ளே பார்வதியும் கம்ருதீனும் மறுபடியும் மைக்கை கழட்டி வச்சுட்டாங்க. அப்போ கூட கானா வினோத் சொல்கிறாரு, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, தேவையில்லாமல் எதுக்கு மைக்கை கழட்டிட்டு பேசுகிறீங்க, மைக்கை போட்டுட்டு பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா காலையில் ரம்யா எனக்கு தலை வலிக்குது, என்னால் டீ இல்லாமல் அந்த டேவே ஸ்டார்ட் ஆகாது, ஏன் கம்ருதீன் நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் கிட்ட கேட்டதுக்கு அவர் சொன்னார், அந்த மாஸ் டாஸ்க் நடந்தப்போ நீ கஞ்சி மட்டும் தானே குடிச்சிட்டு இருந்த, அப்போ உனக்கு டீ வேணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி ஒரு கில்ட் இல்லாமல் கேட்டார். ஸோ இதெல்லாம் ஆல் டுகெதர் என்ன ஆகிடுச்சுன்னா, நம்ம அமித் முடிவு பண்ணி எல்லா ஹவுஸ்மேட்ஸையும் லிவிங் ஏரியாவில் உட்காந்து வச்சு இந்த மாதிரி இவங்க பேசினதுக்கும் இவங்க காலையில் நடந்துக்கிட்டதுக்கும் இவங்களுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அந்த பஞ்சாயத்தில் என்ன தீர்ப்பு வரும், தோப்புக்காரனை போட சொல்லுவாங்களா, இல்லை இனிமேல் நீங்கள் ஜாக்கிங் போகும்போது மைக்கு இல்லை ஸ்பீக்கரும் தூக்கிட்டு ஓடணும்னு சொல்லுவாங்களா, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க நீங்கள் வேறு எங்கேயும் போவேன்னா அடுத்த வீடியோலே நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டில் காபி, டீ, முட்டை, பால் எல்லாமே பத்திரமா இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் பிக் பாஸ் பற்றின அப்டேட்ஸை சுட சுட டீ மாதிரி உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டாடா, பாய்.